பாடி ஹீட்டை குறைக்க சப்ஜா சீட்ஸ் அண்ட் பாதாம் பிசின். இப்ப சப்ஜா சீட் அப்படின்னா என்ன? சோ சப்ஜா சீடை பொறுத்தவரையிலும் நம்ம டெஃபினட்டா அதை ஊற வச்சுதான் சாப்பிடணும். பாதாம் பிசின், பாதாம் பிசின்னா என்ன? இது அந்த மரத்துல வர ஒரு கோந்து. பாதாம் பிசின், சப்ஜா சீட் இந்த மாங்காய் சீசன், மாம்பழ சீசன்ல எக்கச்சக்கமா சாப்பிடுவாங்க. ஏன்னா அடுத்த மாம்பழ சீசனே வராத மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 மாம்பழம் சாப்பிட்டுடுவாங்க. கிராம்ப்ஸ் வயிற்றுல இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல ஓவர் வெயிட்னால PCOS, PCOD, பட் எதுவா இருந்தாலும் நம்ம மிதமா சாப்பிடணும். சப்ஜா நல்லது, பாதாம் பிசின் நல்லதுன்னு நிறைய சாப்பிடக்கூடாது. இது வந்து கர்ப்பப்பையை சுருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நிச்சயமா கொடுக்காதீங்க. பிரெக்னன்சி பீரியட்ல இது அந்த அளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காஃப், கோல்டு அடிக்கடி வரும், அதுவும் செஸ்ட் கோல்டு அடிக்கடி வரும், இந்த ஃபிளெம்மை எடுத்து துப்ப வேண்டிய நிலைமை வரும். இவங்கெல்லாம் இதை எடுக்க வேண்டாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ பெண்களுக்கு பாடி ஹீட்டை குறைக்க சப்ஜா சீட்ஸ் அண்ட் பாதாம் பிசின் பத்தி பேச போறோம். இப்போ பாடி ஹீட்டுங்கிறது ரொம்ப காமன் விஷயம். இது வந்து சின்ன வயசுல பீரியட்ஸ் வரைச்சு அவங்களுக்கு ஹாட் ஃப்ளஷஸ் இல்லை வந்து கிராம்ப்ஸ் வயிற்றுல இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல ஓவர் வெயிட்னால PCOS, PCOD, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இல்ல பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இப்ப அதுக்கு புது பேர் சூட்டியிருக்காங்க, பாலி மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஜாஸ்தி இருக்கிறவங்க மெயினா என்ன ஆகுதுன்னா உடம்புல சூடு ஜாஸ்தி ஆகிறதுனால, இது ஆயுர்வேதா சித்தாவோட பேசிஸ். இதுக்கு இது எப்படி ஹெல்ப் ஆகுது அதை பத்தி பார்க்கலாம். இப்ப சப்ஜா சீட் அப்படின்னா என்ன? இது துளசி விதை, அதுதான் மெயின். அதுல இந்த துளசி விதைய ரொம்ப சின்னதா கருப்பா இருக்கும். இது சில ஐஸ்கிரீம் நீங்க வாங்கறச்சே இத சப்ஜா சீடை ஊற வச்சா அந்த கருப்பை சுத்தி ஒரு வெள்ளை கலர் காட்டன் மாதிரி வரும். அதை வந்து எடுத்து போடுவாங்க. இது வந்து திக்கன் பண்ணும். எது சாப்பிட்டாலும் அதை வந்து கொஞ்சம் கெட்டி பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. பட் சப்ஜா சீட்ஸ் நல்லதுன்னு ஒரு டீஸ்பூன் எடுத்து அப்படியே வாயில போட்டுப்பீங்களா? இது ரொம்ப தப்பான கருத்து. ஏன்னா அது ஒட்டிண்டு அது வந்து மூச்சடைப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இது எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் அவ்வளோ ஈஸியா அந்த ஒட்டுதல் போகாது. ஸோ சப்ஜா சீடை பொறுத்தவரையிலும் நம்ம டெஃபினட்டா அதை ஊற வச்சுதான் சாப்பிடணும். மினிமம் 20 நிமிஷம் அதை ஊற வைக்கணும். அண்ட் ஊற வச்ச அப்புறம் நம்ம எதுல வேணா போட்டு சாப்பிடலாம். வெறும்னா அதுல கொஞ்சம் உப்பு போட்டு லைம் போட்டு ஜூஸ் மாதிரி சாப்பிடலாம். அந்த அடியில இருக்கிற சப்ஜா சீடு நம்ம வாயில வரைச்சு நல்லா கடிச்சு சாப்பிட்டோம்னா, இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ சாப்பிட்ற மாதிரி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்ச்சி கொடுக்கும். சப்ஜா சீடு வந்து இளநீர்ல போட்டு குடிக்கலாம், இல்ல மோர்ல போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போட்டு குடிக்கலாம். இது நல்லது. இது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நார் சத்து நல்லா இருக்கு. அதனால இது வந்து சிறிய அளவு, நம்ம வந்து 2 டீஸ்பூன் மேல இதை எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கே 4 டீஸ்பூன் தான் நம்ம விதைகள் சீட்ஸ் எடுக்கலாம்னு சொல்றோம். அப்ப 2 ஸ்பூன் இதை எடுத்தா 2 ஸ்பூன் மத்த வேற ஏதாவது எடுத்துக்கலாம். சன்ஃபிளவர் சீடு இல்ல வாட்டர்மெலன் சீடு, எள்ளு அந்த மாதிரி கூட எடுக்கலாம். ஸோ சப்ஜா சீடை பொறுத்தவரையிலும் 2 டீஸ்பூன் தான். இதை ஊற வச்சு சாப்பிடணும். அண்ட் இது வந்து அந்த 2 டீஸ்பூன்ல கிடைக்கிற நார் சத்து, புரத சத்து, அது கருப்பா இருக்கிறதுனால இதுல இரும்பு சத்து, சிறிய அளவு கால்சியம் சத்து, இதை தவிர மெக்னீசியம், ஜிங்க், மேங்கனீஸ், இது எல்லாமே எல்லா சீட்ஸ்லயும் இருக்கு, சப்ஜாலையும் இருக்கு. பட் இது சிறிய அளவு தான் நம்ம சாப்பிட முடியும், 2 டீஸ்பூன். இது அதோட பெனிஃபிட் அது கொடுக்கும். பட் மெயினா பாத்தீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி, இந்த சூடுனால என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதை தவிர்க்கக்கூடிய விஷயம். இப்ப நம்ம ஃபாஸ்டிங் போது ஏன் சாப்பிடணும்னு சொல்றோம்? அசிடிட்டி, ரிஃப்ளக்ஸ்
இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். பட் அவங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க வந்து ரெகுலரா இதை குடிச்சாங்கன்னா இது வந்து நல்ல பெனிஃபிட் அவங்களுக்கு. ஏன்னா அது பாடியை கூல் பண்ணி இந்த அசிடிட்டியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பாதாம் பிசின். பாதாம் பிசின்னா என்ன? இது அந்த மரத்துல வர ஒரு கோந்து, இந்த பாதாம் மரத்துல வர ஒரு கோந்து. இது வெளியில நம்ம மரத்துல இருந்து எடுக்கிறதுனால நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு அப்புறம்தான் யூஸ் பண்ணணும். அது அப்படியே வாயில போட்டுக்கிறது இல்ல வாங்கி எல்லாத்தையுமே யூஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது சின்ன சின்ன பிட்டா கிடைக்கும், இல்ல நீங்க கூட உடைச்சு வச்சுக்கலாம். அந்த பிட்டை எடுத்து ஊற வச்சு அப்புறம்தான் சாப்பிடணும். ஏன்னா அது வந்து கோந்து மாதிரி இருக்கிறதுனால இது வாயிலெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். அதனால இது தண்ணியில ஊற வச்சிங்கன்னா இது நல்லா ஒரு ஜெல் மாதிரி ஆயிடும். இது ஓவர் நைட், அதாவது நைட்டு ராத்திரியே ஊற போட்டுட்டு காலையில அதை எடுத்து அதுல மோரோ இல்ல இளநீர் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் போட்டு லிக்விடா நம்ம குடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் காலையில இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இது மெயினா என்னன்னா சுத்தப்படுத்தணும். அண்ட் இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. அண்ட் இது வந்து சிறிய அளவு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து ஊற வச்சு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்து. இதை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ பாதாம் பிசின், சப்ஜா சீட் இது ரெண்டுமே ஊற வச்சு நம்ம அதை வந்து உடம்பு குளிர்ச்சிக்கு யூஸ் பண்ணுவோம். அசிடிட்டி, ரிஃப்ளக்ஸ் இல்ல PCOS இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப சில பேருக்கு இந்த மாங்காய் சீசன், மாம்பழ சீசன்ல எக்கச்சக்கமா சாப்பிடுவாங்க. ஏன்னா அடுத்த மாம்பழ சீசனே வராத மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 மாம்பழம் சாப்பிட்டுடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா வயத்துல அப்படியே சூடு வந்து வயத்தையே பிடிச்சுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட்டா இது வந்து குளிர்ச்சி கொடுக்கும், பெட்டரா கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் எதுவா இருந்தாலும் நம்ம மிதமா சாப்பிடணும். சப்ஜா நல்லது, பாதாம் பிசின் நல்லதுன்னு நிறைய சாப்பிடக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது. இது யூஸ்வலி ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 30-35 அந்த மாதிரி வரும். இது வந்து உடம்புல சூடு ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் வருதுன்னு ஆயுர்வேதா சித்தாவோட ரீசனிங். அண்ட் அது ஹெல்ப்பும் ஆகுது. ஸோ அந்த டைம்ல நம்ம இளநீர் கொடுப்போம், அப்புறம் வந்து லைம் ஜூஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இதுவும் நம்ம சேர்த்து கொடுத்தா இதுலயும் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா அந்த டிஸ்சார்ஜ் வர காரணம் நம்மளுக்கு பாடியில ஹீட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. அதனால சம்மர் டைம்ல கூட இதை எடுத்துக்கலாம். அண்ட் ஓவர் நைட் நம்ம வந்து பாதாம் பிசின் மாதிரி அதை ஊற வச்சு எடுக்கிறது இன்னுமே அது கொஞ்சம் புளிச்சு குட் பாக்டீரியா வந்து அந்த பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு வருது. இப்ப நம்ம இதை எடுத்துக்கிறோம், இதுக்கு லைஃப் லாங் எடுக்கணுமா இல்ல சிறிய அளவு எடுத்தா போருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மருந்து மாதிரி தான். அதனால ஒரு 10 நாள் எடுங்க, அப்புறம் விட்டுடுங்க. அப்புறம் திருப்பி அதே சிம்டம்ஸ் திருப்பி உங்களுக்கு வருதுன்னா அப்ப இன்னொரு 1 வாரமோ 10 நாளோ எடுத்துட்டு அப்புறம் விட்டுடுங்க. பட் ரெகுலரா லைஃப் லாங் இதை எடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு அதுக்கு யூஸ் ஆகி இது மருந்து மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு நார்மல் ரொட்டீன் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. யார் யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணா அது நல்லா இருக்கும். ஸோ யூஸ்வலா பீரியட் டைம்ல இதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பீரியட் டைம்ல நம்ம உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அதனால ப்ளீடிங் ஆகுது. இதை நீங்க ரெகுலரா அந்த 4-5 டேஸ் எடுத்துட்டீங்கன்னா இது ப்ளீடிங்கே அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இதை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பிரெக்னன்சில நம்ம இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதுவும் ஃபர்ஸ்ட் 3 months நிச்சயமா கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதுல வந்து ஈஸ்ட்ரோஜனை குறைச்சு இது வந்து கர்ப்பப்பைய சுருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நிச்சயமா கொடுக்காதீங்க. பிரெக்னன்சி பீரியட்ல இது அந்த அளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப யாருக்கு பிராங்கைட்டிஸ், வீசிங், காஃப், கோல்டு அடிக்கடி வரும், அதுவும் செஸ்ட் கோல்டு அடிக்கடி வரும், இந்த ஃபிளெம்மை எடுத்து துப்ப வேண்டிய நிலைமை வரும், இவங்கெல்லாம் இதை எடுக்க வேண்டாம். ஏன்னா டெஃபினட்டா இது ஒரு கூலிங் எஃபெக்ட் தான். இவங்க இதை எடுக்க வேண்டாம். பட் நார்மலா எந்த டைம்ல இதை எடுப்போம்? சம்மர் டைம்ல. ஏன்னா ரொம்ப சூடு இருக்கிறது இது உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி கொடுக்கும்.
ஸோ இந்த வீடியோல நம்ம சப்ஜா சீட்ஸ் அண்ட் பாதாம் பிசின் பத்தி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.